ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. சார் ஏனைக்கான முதல் நாளோட அன்அஃபிஷியல் ஓட்டிங்க வேற லெவலாக இருக்கு. சாண்ட்ராவெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. சாண்ட்ராவெல்லாம் ஆளையே காணுன்ற மாதிரி இருக்காங்க. ஸோ யார் முதல் இடத்துல இருக்காங்கன்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மக்களே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவு உதவி பண்ண மக்களே. ஸோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மக்களே. என்னோட வீடியோ பல பேருக்கு போய் சேரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஸோ அந்த முதல் இடத்துல இருக்கும் நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த திவ்யா கணேசங்க இருக்காங்க. ஸோ திவ்யாவோட ஓட்டிங் பயங்கரமான ஒரு ஓட்டிங்கில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பயங்கரமான ஒரு ஓட்டிங்னா முதல் நாளே 21,539 ஓட்டுகளும் பர்சன்டேஜ் 14% எடுத்திருக்காங்க. ஸோ திவ்யாவோட கேமிங் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் திவ்யாவோட கேமிங் லைக் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அவங்களோட கேம் நல்லா இருக்குது, அவங்க கேம் நான் லைக் பண்ண. பட் நான் என்ன ஒரு விஷயத்தில் லைக் பண்ணலன்னா ஒரே விஷயத்த ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்காங்க. நம்ம பாரு இருந்தாங்கல்ல, இருக்காங்க ஆல்ரெடி ஒரு மேட்ரு ஒரு வாரம் எழுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே கண்டென்ட் கிடச்சா அதை ட்ராவல் பண்ணாங்க தவிர இல்லைன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக. அதே மாதிரி திவ்யா ஒரே விஷயத்த நிறைய இடத்துல திணிச்சிட்டே இருக்கிற மாதிரி கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. அவங்க அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதை தவிர்த்து இப்போ அவங்க ஒரு கேங் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்துலாம் அந்த கேங்லாம் இருக்காங்க. நம்ம பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா 3 பேர் தான் ஒன்றா இருக்காங்க. என்னோட கேள்வி என்னன்னா, திவ்யா அவங்க கூட இருக்காம தனியாக விளையாடலாம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 2 பேரும் எப்பவுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. எப்போ வேணால் திவ்யா இறக்கி விடுறதுக்கான பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா அவங்க 2 பேரும் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட்டு. பட் திவ்யா தெரியாமல் ரொம்ப அவங்க கூட ட்ராவல் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டாவதாக இருக்கிறது இப்போ பாரு தான் இருக்காங்க. ஸோ பாரோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 19,861 ஓட்டுகளும் பர்சன்டேஜ் பார்த்தா 13% எடுத்திருக்காங்க. ஸோ பாரோட கேம் பிளே நல்லா தான் இருக்குது. ஸோ நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. நம்ம திவாகரை போனதுக்கப்புறம் கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்குது. பட் அவங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது பாரு உள்ளே போய் இண்டிவிஜுவலாக போகும்போது இண்டிவிஜுவலாக போன்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டு. ஒரு நல்ல கேம் விளையாட பார்த்தீங்கன்னா ஒன்றும் தேவையில்லாத சில விஷயங்களை ஒன்றுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ தான் சொன்னாலுமே திருந்த மாட்டுறாங்க, திருத்திக்க மாட்டுறாங்க. ஸோ பிக் பாஸ் சொல்லியாச்சு, சேதனை சொல்லியாச்சு, எல்லாருமே சொல்லியாச்சு. ஆனாலுமே அவங்களால அதை மாற்றிக்க முடியல. சில விஷயங்களெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்ம பிரஜன், சாண்ட்ராஸ், திவ்யா இவங்க கேங் கூட சுற்றிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தவறான ஒரு செயல் என்று அவங்களுக்கு தெரியும் போது அவங்க மாற வாய்ப்பு இருக்கா தெரியும் அவங்களுக்கு. பட் ஆனாலுமே கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. நேற்று ஃபுல்லாக பிக் பாஸ் பயமாக திட்டிட்டு இருந்தார். ஸோ இந்த ஓப்பன் நாமினேஷன் வைக்கும்போது சும்மா அங்கே தட்டத்து அங்கே எங்கே போய் சுற்றி நிற்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களா, அதுலேருந்து கொஞ்சம் மக்கள் வாங்கிட்டாங்க. ஸோ மாற்றினா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.